10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் மாநில தலைவர் கோ. சீதாராமன் அவர்கள் தலைமையில் புதுப்பேட்டை சித்ரா திரையரங்கம் அருகில் இருந்து பேரணி ஆரம்பித்து எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை அரசு கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மத்திய மாநில உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பின் அமைப்பாளர் கே. சண்முக சுந்தரராஜ், அகில இந்திய ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் டி. பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் கோ. சீதாராமன் கூறுகையில், தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி 70 வயது முடிந்துள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். அங்கன்வாடி, பள்ளி சத்துணவு பணியாளர்களின் ஓய்வூதியம் தற்போது ரூபாய் 2000 உள்ளது. அதனை ரூபாய் 7850 உயர்த்தி வழங்கிட வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அரசு எங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தினை தொடங்கிட வேண்டும். மேலும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும் என தெரிவித்தார். 23 ஆண்டுகளாய் பாரம்பரியமிக்க தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவரும் இன்றைய தமிழக முதல்வருமான நல்லாட்சி புரிந்து வரும் தமிழக முதல்வர் அவர்களிடம் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டி முதல்வர் அவர்களின் மேலான கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மாபெரும் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் தமிழக முதல்வரிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் புதிதாக எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்ட 70 அகவை முடித்த ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதேபோன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார்கள். அதேபோன்று அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் இன்றைக்கு வெறும் 2000 ரூபாயை ஓய்வூதியமாக பெற்றுக்கொண்டு ஏறிவிட்ட விலைவாசியில் மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாகி இருக்கின்ற அவர்களுக்கு மருத்துவப்படி கிடையாது, அகவிலைப்படி கிடையாது, எந்த இதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மகளிர் விடியல் பயணத் திட்டம், மகளிர் உரிமைத் தொகை, மகளிர் சுய உதவி குழு என்ற பெயரிலே மகளிருக்கு எத்தனையோ நல்வாழ்வு திட்டங்களை அறிவித்து மாண்பு முதல்வர்கள் செய்து வருகின்றார்கள். நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்து இன்றைக்கு வெறும் 2000 ஓய்வூதியம் பெறக்கூடிய அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுடைய பரிதாபகரமான நிலைமையை இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர்கள் மனித நேயத்தோடு கவனிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இந்த பேரணியை நாங்கள் நடத்துகின்றோம் என்று சொன்னால், இந்த ஆட்சி காலம் இன்னும் 6 மாதத்தில் முடிய இருக்கின்றது. திடீரென இந்திய தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பை செய்துவிட்டார்கள் என்று சொன்னால், தேர்தல் விதிமுறைகள் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆட்சியாளர்கள் கூறுவார்கள். எனவே அதற்கு அந்த இடம் கொடுக்கக்கூடாத வகையில் தான் எங்களுடைய ஒட்டுமொத்த உணர்வினை, கோரிக்கையின் நியாயத்தை உணர்த்தும் வகையில் தான் இன்றைக்கு இந்த பேரணி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நாங்கள் இன்னமும் தமிழக முதல்வர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை மீது சாதகமான ஆணைகளை வழங்க வேண்டும். முதற்கட்டமாக இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தமிழகத்தில் ஏறத்தாழ 30,000 ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கி அவங்க அத்தனை பேரும் 60 வயசு தான் அடிப்படை தகுதியை மெம்பராக 60 வயசுலேருந்து 100 வயசு வரையும் உள்ளவங்க இருக்காங்க. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வயதாச்சுன்னா என்னென்ன வியாதியெல்லாம் வரும் தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த சங்கத்தின் மேலே நம்பிக்கை வச்சு கோரிக்கை நியாயத்தை பண்ணி தமிழக முதல்வர் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு பேரணிக்கு வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 3000 பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பேர் கோ. சீதாராமன், மாநில தலைவர். இந்த கவன ஈர்ப்பு பேரணியில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க மாநில, மாவட்ட, வட்ட, கிளை மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என சுமார் 3000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். நன்றி உரையினை சங்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் என். பக்தவச்சலம் கூறினார்.